Good afternoon students. Today we will do the line by line explanation for the lesson Neem Ki Karamat, lesson 12, class 4, Vithan Patmala book. Hope you would have seen the previous video, the line by line reading of the lesson to check your pronunciation. If not, I'll give the link in the description box. Please go and watch the video along with the book and read the lesson 1 or 2 times and check your pronunciation. If you still not subscribe my channel, please subscribe my channel and recommend among your friends circle. If you have any clarification or feedback, please put in the comment section. I'll surely reply back. Neem Ki Karamat is an imagination story. It's a folk tale. After reading this lesson, we will understand why the sun and the moon are in the sky. Today we are going to read a story based on this folk tale. There is a python who swallowed sun and moon, and how the day and night, with the help of sleep, trying to get back the kids. So what I am going to learn from this lesson? We have to help our friends. Helping a friend who is in need is a good characteristic of a person. When you are helping someone, you give a support to them, and there is a familiarity that happens between you people. You understand them more better. In life, we have to always follow honesty, truthfulness, and with the courage and braveness, we have to do the work. This is what we have to learn from this lesson. We will see how and who helps parents to get back their kids. We will read this lesson and understand how a person helps someone who is in need, and how they use their wiseness, how they give the support, and what kind of help they do. Here, a boy comes to his mother's sister's, Mausi's home, Chittin Solvom. The boy comes to his Chitti's house, and the Chitti is giving a narration of the story to make the boy sleep. So this is purely an imagination story, but it's a folk tale to tell that why the sun and moon are in the sky. ஸோ இது வந்து ஒரு பழைய காலத்து ஃபோக் டெய்ல். அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்து சூரியனும் சந்திரனும் ஆகாசத்துக்கு போயிடுச்சு அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கதை. இங்கே வந்து ஒரு பையன் வந்து அவங்க சித்தி வீட்டுக்கு வந்திருப்பான். அவங்க சித்தி கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சித்தி இந்த கதையை சொல்கிறாங்க. இதில் வந்து ராத்திரின்றது அம்மா, பகல்ன்றது அப்பா. அவங்களுக்கு 2 பசங்க, மூன், சன். இவங்க 2 பேரும் விளையாடத்துக்கு போகும்போது ஒரு பைத்தான் வந்து அவங்கள அப்படியே முழுங்கிடுச்சு. இதுக்கு அம்மாவும் அப்பாவும் போய் தேடுறாங்க, கிடைக்கல. ஒரு பீகாக் கிட்ட போய் கேட்குறாங்க. பீகாக் வந்து இது மாதிரி பைத்தான் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து நித்ரா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. நித்ரா சொல்லிச்சு, நீ பயப்படாத, நான் வந்து அந்த பைத்தானோட கண்ணுக்கு உள்ளே போயிடுறேன், அப்போ அவங்க தூக்கம் வரும். தூக்கம் வரும்போது கொட்டாய் விடுவாங்களே, யான் பண்ணும்போது நீயும் உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் குழந்தைய வெளியே எடுத்துருங்க. நித்ரா வந்து அந்த பைத்தானுக்கு அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அப்போ அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. தூக்கம் வரும்போது அது யான் பண்ணும்போது இவங்க அந்த குழந்தைய வெளியே எடுத்துடுறாங்க. குழந்தைய வெளியே பார்த்தோடனே இந்த அஜிகர் வந்து இந்த பைத்தான் வந்து பிடிக்கிறதுக்கு பிடிக்க போகும்போது அவங்க போய் மரத்து மேலே உட்காந்துக்கிறாங்க. மரத்து மேலே பக்கத்தில் பீகாக்கும் இருக்குது. பீகாக்கை பார்த்தா பைத்தானுக்கு ரொம்ப பயம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தது. ஆனால் இவங்க இன்னும் பயத்தில் அப்படியே மேலே குதிச்சிடுறாங்க. மேலே குதிக்கும் போது மேலே போகும்போது ஆகாயத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் சரி, எங்கேயோ நம்ம பசங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதனால் டே டைமில் ஃபுல்லாக சூரியனை காப்பாற்ற வேண்டியதெல்லாம் அவங்க அப்பா பண்ணிக்கிறார் டே. நைட் டைமில் சந்திரனை காப்பாற்றுறதெல்லாம் நைட் டைம் அம்மா செய்கிறாங்க. ராத்திரி தான் காப்பாற்றுது மூணு. ஃப்ரெண்ட் இருக்காங்களே தூக்கம், அது ராத்திரி கூட இருந்துச்சு அந்த தூக்கமும். ஸோ இதுதான் ஒரு சின்ன ஃபோக் டெய்ல். ஸோ வீல் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் எதுக்காக இந்த லெசனை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு நமக்கு தேவைப்படும் போது ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போ ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கலாம், கலந்து உரையாடிக்கலாம். ஸோ தே வில் கெட் த டீட்டெயில்ஸ் அபவுட் ஈச் அதர். அண்ட் லைஃப்பில் நம்ம எப்போவுமே ஒரு வேலையை செய்யும்போது ரொம்ப ஹானஸ்ட்டாக, ட்ரூத்ஃபுல்லாக, கரேஜ்ஃபுல்லாக, பிரேவாக செய்யணும். இதுதான் இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளோட விஸ்டம், நம்மளோட வைஸ்னஸை யூஸ் பண்ணணும். ஸோ அது மூலயமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக அது ஃபார்ம் ஆகணும். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், பட் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அண்ட் லெட்ஸ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். राहुल दशहरे की छुट्टी में अपनी मौसी के घर आया. सो राहुल और पैया वंदु he came to his chitti's house, mausi's house during the Dashera vacation. दशहरे की छुट्टी ना during the holidays of Dashera, Rahul came to his mausi's house. Mausi means mother's sister.
नमस्ते मौसी जी, ही इज ग्रीटिंग द मदर्स सिस्टर। कहते हुए राहुल ने मौसी के चरण स्पर्श किए। ही टच द फीट ऑफ द मौसी टू गेट द ब्लेसिंग्स। जीते रहो, नल्ला इरु, बी गुड। मौसी ने राहुल को प्यार करते हुए आशीर्वाद दिया। नाउ मौसी हैज ब्लेस्ड हिम विथ लॉट ऑफ लव। मौसी जी, किस चीज़ की सुगंध आ रही है? नाउ राहुल इज आस्किंग टू हिज मौसी जी, व्हाट गुड स्मेल इज कमिंग? सुगंध ना और नल्ला फ्रैग्रेंस। बेटा, मैं तुम्हारे लिए गाजर का हलवा बना रही हूँ। आई एम मेकिंग गाजर का हलवा, कैरेट हलवा பண்ணிட்டுருக்கேன் फॉर यू, लाइक दैट मौसी इज रिप्लाइंग। अरे वाह, गाजर का हलवा! सो एक्सक्लेमेटरी मार्क इज गिवन हियर. इट मीन्स राहुल इज टेलिंग एक्सप्रेसिवली சொல்கிறான் मैं. ओके, मैं तो खूब सारा खाऊंगा, நான் ரொம்ப நிறைய சாப்பிடுவேன், लाइक दैट वॉट एवर ही इज टेलिंग इट इज पुट इन द कोटेशन मार्क. राहुल चहकते हुए बोला. चहकते हुए मीन्स विथ लॉट ऑफ हैप्पीनेस ही टोल्ड इट. राहुल ने हाथ मुंह धोए. सो ही वॉश हिज हैंड्स एंड फेस. और बड़े मज़े से गाजर का हलवा खाया. एंड विथ लॉट ऑफ फन, ரொம்பவே ஜாலியாக गाजरोட हलवा, कैरेट हलवा சாப்பிட்டான். धीरे धीरे रात हो गई एंड स्लोली द नाइट हैज़ कम. परंतु बट राहुल की आंखों में नींद ना आती. ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. ஸோ ஈவன் இஃப் யூ மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place, you have observed, right? You will not get sleep easily in the new place. वह बोला. So he told मौसी जी, see when you are addressing someone, afterwards you have to put comma. This is the comma oda rule for the अल्पविराम. Okay, after addressing someone you have to put comma. मौसी जी, कोई कहानी सुनाइए ना, ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்களேன் அப்படி. So with an expression he is telling, so exclamatory mark. Since this is said by Rahul, it is put in the quotation mark. See, I am explaining the punctuation mark along with the lesson so that you will understand how to read and you will get the meaning correctly. Rahul is coming to his Mausi's house and he is greeting the Mausi and touching the feet of the Mausi to get the blessings. And he is telling that very good smell is coming. So Mausi is telling, I have made gajar ka halwa, and he eating it and he is unable to sleep in the night time. So he is telling his Mausi to tell some story. कौन सी कहानी? What kind of story? कछुए और खरगोश? कछुए ना tortoise, खरगोश. या राजा रानी की? Shall I tell tortoise and rabbit story or any king and queen story? ऐसी कहानी सुनाइए जो कभी किसी ना सुनी हो ना सुनाई हो. सो यू टेल मी द स्टोरी हु हैज़ नॉट heard about it or to whom you have not told at all. சுனி ஹோன்னு நான் கேட்கல, சுனாய் ஹோன்னு நீங்களும் சொல்லாத ஒரு கதையை சொல்லுங்கள். Like that he is telling to his Mausi. So you tell me the story which no one has heard and you have also not told to anyone. ऐसी कहानी with exclamatory mark the Mausi is thinking. मौसी ने सोचते हुए खिड़की की ओर देखा. So thinking like that she is observing the window. खिड़की means window. पूर्णमासी का गोलाकार चांद आकाश में अपनी दुधिया रोशनी फैला रहा था. पूर्णमासी मीन्स फुल मून. கோலாக்கார் ரவுண்டாக இருக்கிற அந்த மூன் வந்து ஸ்கையில் அதோட ஒயிட் கலர், துதியா மீன்ஸ் சஃபேத், பால் மாதிரி இருக்கிற ஒயிட், மில்கி ஒயிட் ரோஷ்னினா லைட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ when Rahul was asking to his Mausi to tell the story, she was thinking and she saw in the window the full moon which was so bright spreading the milky white in the sky. ठीक है तो सुनो. मौसी ने कहानी शुरू की. So she told, okay, listen to the story. So since everything is going, இந்த அப்புறம் போட்டோன்னா this is script writing மாதிரி dialogue writing. ஸோ கீழே வர்றது எல்லாமே அந்த மௌசி சொல்கிறது தான். एक थी आकाश नगरी, स्काई सिटी. वहाँ एक आदमी रहता था. देयर वन मैन यूज्ड टू स्टे. उसका नाम था दिन. सो व्हाट वाज द नेम ऑफ द पर्सन? दिन, डे. उसकी पत्नी एंड हिज वाइफ नाम रात्रि. उसकी पत्नी का नाम रात्रि था एंड वाइफ नेम वॉज नाइट, रात्रि. उनके दो बच्चे थे. दे हैड 2 kids हाइफन पोटंग. सो ரெண்டு बच्चे பேர் என்ன? सूर्य और चंद्रमा, सन एंड मून. इन द स्काई सिटी there was a person named Day and wife called Ratri and they had 2 kids, sun and moon. वह उन्हें प्यार से सूरज और चंदा बुलाते थे. So where is the pronoun used for the mother and father. ரொம்பவே lovingly they used to call Surya or Chandrama as Suraj or Chanda. This is the nickname. Lovingly the parent day and night used to call them.
पूरा परिवार, the whole family. So the day, night, sun and the moon खुशी खुशी रहता था. So they used to live very happily in the sky city. So the Mausi is looking into the window and able to see the full moon, which is so bright and spreading the white light all around. एक दिन की बात है. So one day सूरज और चंदा खेलने निकले. So सूरज and moon, the sun and the moon went to play. तभी अचानक अपना திடீர்னு all suddenly सरसराहट हुई. सरसराहट इज दिस வெரி லைட் சவுண்டு. இப்போ இலைகள்லாம் காற்றுல ஆடும்போது சரன் சவுண்டு வரும் இல்லையா, இல்லை தண்ணி எங்கேயாச்சும் கொட்டும் போது ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு வரும்ல, அதுதான் ஒரு லைட்டு சவுண்டு. सरसराहट हुई ना, அந்த இடத்துல ஒரு சின்ன சவுண்டு கேட்டது. सूरज चौंक गया. ஸோ सूरज वॉज शॉक्ड, பயந்து போயிட்டான். बोला चंदा तुमने कोई आवाज़ सुनी? चंदा डिड यू हियर एनी वॉइस लाइक दैट? सूरज इज आस्किंग टू मून. हाँ, किसी की रेंगने की आवाज़ लगती है. यस आई ऑल्सो एबल टू हियर दैट. ஏதோ க்ரீப் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்குது. ரேங்குனே மீன்ஸ் அந்த பை ஸ்டொமக்கில் அப்படியே போவோம் இல்லையா, அதுதான் ரேங்னா, க்ரீப்பிங். த கிட்ஸ் வில் பி க்ரீப்பிங் in the childhood, infant stage la. So rengune means moving with the help of the stomach. So yaro creep pandra sound केकुदु. चंदा ने जवाब दिया. Like that moon replied. दोनों के चेहरे सफ़ेद पड़ गए. चेहरे सफ़ेद पड़ जाना is the muhavra, idioms and phrases. So whenever muhavra is there, you should not take the literal meaning. or word or meaning எடுக்க கூடாது. The group of words will have a special meaning. figurative ஒரு meaning இருக்கும். चेहरे सफ़ेद पड़ जाना, फेस वाइट ஆகிறது வந்து இட்ஸ் மீனிங் இஸ் डर जाना, பயந்து போயிடுது, अफ्रेड ஆயிடுது. ओके. उनके समीप ही एक बड़ा सा अजगर मुंह खोले था. सो नियर बाय, समीप मीन्स व्हाट, नियर बाय टू देम. बड़ा सा ना बिग पाइथन वाज देयर. अजगर इज इन हिंदी इज नोन एज पाइथन. मुंह खोले वाय திறந்துக்கிட்டே அப்படியே இருந்துச்சான். इससे पहले कि वे संभल पाते, सो फॉर दे कुड एबल टू बैनिश देमसेल्फ, अजगर ने दोनों को निगल लिया. ரெண்டு பேரையும் அது ஸ்வாலோ பண்ணிடுச்சு. Who swallowed it? Python. Whom the python swallowed? The sun and the moon. Where they were playing in the ground, right? See, sun and the moon are playing in the ground and they could see a python nearby opening the mouth and they were very shocked. அவங்க அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே என்னாச்சு, அவங்க அந்த ஷாக்லேருந்து வெளியே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இட் swallowed. பைத்தான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் swallow பண்ணிடுச்சு. घर में दिन और रात्रि बहुत चिंतित थे. सो வீட்டில் डे एंड नाइट, द फादर डे, नाइट मदर वर वेरी वरीड. चिंतित थे मीन्स दे वर वेरी वरीड. उनके बच्चे घर नहीं पहुँचे. द किड्स डिडंट रिटर्न बैक. घर नहीं पहुँचे मीन्स வீட்டுக்குன்னு வரல. वे दोनों बच्चे की तलाश में निकले. नाउ दे स्टार्टेड टू सर्च फॉर द किड्स. तलाश में सर्च பண்ணுறதுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. वे बच्चे को ढूंढते ढूंढते थक गए. दे वर वेरी टायर्ड सर्चिंग द किड्स. तक कर ரொம்ப டயர்ड आइट एक पेड़ के नीचे बैठ के दे सैट अंडर द ट्री. पेड़ पर एक मोर बैठा था एंड ऑन द ट्री वन पीकॉक वाज सिटिंग. मोर ने என்னது पीकॉक. उसने बताया, उसने इज द सर्वनाम यूज्ड फॉर द मोर. अब मोर சொல்லுச்சு एक अजगर दोनों बच्चों को निगल गया है. सो वन पाइथन हैज swallowed both the kids. निगल गया में swallow பண்ணிடுச்சு. So who told this? The moor. Peacock told to whom? To the parents. Day and night, ratri or din. So they were very worried. They are not able to see the kids back home. So they went in the search of the kids. And when they were tired and sitting under the tree, the peacock which was sitting on the tree, it told them that the python has swallowed the kids. रात्रि और दिन ने अपने बच्चों को वापस लाने की ठान ली. Now the रात्रि mother, दिन father. बच्चों को वापस मीन्स रिटर्न वர வைக்கணும். दे हैव टू गेट बैक द चाइल्ड लाइक दैट. दे हैव डिटरमाइंड. ठान लिया मीन्स दे वर डिटरमाइंड टू ब्रिंग द किड्स बैक. रात्रि अपनी सहेली ना फ्रेंड. ஸோ த दोस्तन சொல்கிறோம், मित्र சொல்கிறோம். सहेली ना द फ्रेंड हु इज गर्ल. ओके. सहेली निद्रा के पास गई. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ரெண்ட்? நித்ரா. நித்ரா இன் த சென்ஸ் தூக்கம்னு அர்த்தம் தமிழில். நித்ரா ஆரையா எனக்கு தூக்கம் வருது. ஸோ நித்ரா இஸ் எ சான்ஸ்கிரிட் வேர்ட். उसने निद्रा को सारी बात बताई. शी टोल्ड एवरीथिंग टू निद्रा. सो उसने इज द सर्वनाम यूज्ड फॉर रात्रि. இங்கே முன்னாடி இருக்கிறது யார் நவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? ராத்திரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராத்திரி டோல்ட் எவ்ரி திங் டு நித்ரா.
निद्रा ने कहा. So निद्रा सोनांगे. So afterwards a pause is given. So कमा तुम चिंता मत करो. You don't get worried. चिंता ना you don't worry. नहीं वरी பண்ணிக்காத. मैं अजगर के छक्के छुड़ा दूंगी. छक्के छुड़ाना is a मुहावरा used to I will defeat பண்ணிடுறேன், அவனை தோக்கடிச்சிடுறேன், like that. छक्के छुड़ाना is the मुहावरा used for the term தோக்கடிக்கிறேன். I will make him to defeat. हरा देना. ओके मैं अजगर की आंखों में घुस जाऊंगी. आई एंटर इनटू. घुसना मीन्स एंटर इनटू द आइज ऑफ द अजगर. பைத்தானோட ஐஸ்குள்ளே நான் போயிடுறேன். சின்ஸ் இட்ஸ் ஸ்லீப்பில் நித்ரா இஸ் ஸ்லீப். ஸோ கண்ணுக்குள்ளே போனோன்னே என்ன ஆகும், அஜிகருக்கு தூக்கம் வரும் இல்லையா. जब वह जम्हाई लेने के लिए मुँह खोले. जमाईना कोटाई விடுறதுக்கு வைடு ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, நம்ம யான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணும்போது तुम अपने बच्चे निकाल लेना. ஸோ நீ வந்து உன்னோட குழந்தைய வெளியே எடுத்துரு, லைக் தட். The idea was given by निद्रा. निद्रा धीरे धीरे अजगर को अपना प्रभाव जमाने लगी. So slowly अजगर अट्रैक्ट பண்ண ஆரம்பிச்சு. பிரபாவனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வாட், the अजगर is feeling sleepy now. So जमाने लगी means add ஆயிட்டே போச்சு அந்த இன்ஃப்ளூயன்ஸ். So sleeping மோட tendency ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஜகருக்கு. अजगर ने जोर से जमाई ली. So now open, ரொம்ப வைட் ஓப்பனாக, ரொம்ப ஷார்ப்பாக சொல்கிறோம், ரொம்ப வைட் ஓப்பனாக யான் பண்ணாங்க. बस रात्रि और दिन ने अपने दोनों बच्चे निकाल लिए. सो व्हाट ओपन आइट वाइड ओपन माउथ ओपन आनोने डे एंड नाइट வந்து has taken their kids out. It is रात्रि. So she is telling to her friend Nidra, sleep. Okay, she is explaining all the things which has happened to her friend Nidra, and Nidra is telling, don't worry, I'll defeat the Ajgar. I'll get into the Ajgar's eyes and I'll make him sleep. When he yarns, he will open his mouth. That time you can take your kids back outside. Like that, Nidra is giving an idea to Ratri. Nidra is going near to Ajgar and to influence Ajgar to make him sleep. So when he is yarning, that time அந்த ரெண்டு பசங்களையும் வெளியே எடுத்துடுறாங்க. ஓகேவா, அவன் கொட்டாய் விடும்போது அந்த சூரியன் அண்ட் சந்திரரை வெளியே எடுத்துடுறாங்க அவங்க அம்மா அப்பா. अजगर ने बच्चों को बाहर देखा. So when as soon as the kids are coming out, the अजगर is able to see the kids outside, right? बाहर देखा ना வெளியே பார்க்கும்போது. वह is the pronoun used for अजगर. अजगर उन्हें पकड़ने के लिए लपका. So वह उन्हें पकड़ने के लिए लपका. लपका मीन्स क्विक और एक्शन எடுக்கிறது, பிடிக்கிறதுக்காக. बच्चे भाग कर उस ऊंचे पेड़ पर चढ़ गए. सो बच्चे हियर इज द सन एंड द मून. भाग कर रनिंगली दे वेंट एंड क्लाइम द ट्री. ऊंचे पेड़ ஒரு ஹைட்டான இருக்க ட்ரீல ஏறிட்டாங்க, चढ़ गए. जहाँ मोर बैठा था. ஸோ ஜஹான்றது என்னது, அந்த பேடை சொல்கிறாங்க. அந்த மரத்தில் மோரும் உட்காந்துட்டு இருந்துச்சு. अजगर मोर से डरता था. पाइथन इज हैविंग द फियर फ्रॉम पीकॉक. सूरज और चंदा ने ऊंची उड़ान भरी. नाउ दे स्टार्टेड टू फ्लाई फ्रॉम देयर. ऊंची उड़ान இன்னும் கூட மேலே பறக்க வந்தாங்க. और आकाश में पहुंच गए एंड दे रीच द स्काई. अपने बच्चों को सही सलामत देखकर, seeing the kids in the good condition because they escaped from Ajgar, right? And they went to the sky. ஸ்கையில் அவங்கள வந்து இந்த நல்ல கண்டிஷனில் பார்த்தோன்னே ராத்ரி மதர், தின் ஃபாதர் कि प्रसन्नता का ठिकाना ना रहा. सो संतोषத்துக்கு ஒரு அளவே இல்லை. they were quite very happy that the kids are in the safe place. तभी से அப்பத்துலேருந்து सूर्य और चंद्रमा आसमान में रहते हैं. so from that time sun and the moon are in the sky. so they are the kids coming out from the Ajgar's mouth. Seeing that, the Ajgar is very shocked to see the kids outside now, right? So the kids running and they sat into the tree where peacock is also there. Ajgar is very afraid of peacock. Then to get rid from Ajgar, what the kids did, to get rid from Ajgar, the kids again they had a very big jump and they moved to sky. நம்ப முடியல, ஆனால் இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி. ஸோ தே ஃப்ளை அண்ட் தே வேர் இன் த ஸ்கை. ஸோ அப்படியே பறந்து சலாங் மாதிரினா அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிட்டாங்க. தே வென்ட் டு ஸ்கை. Now seeing the kids in the good position without any harm இல்லாத ஒரு பிளேஸில் இருக்காங்கன்றோடனே they were, mother and father were feeling very happy. So इस घटना के बाद, after this incident, दिन सूर्य की रक्षा करता. So दिन, day will be taking care of protecting the सूर्य, और रात्रि, night will be protecting the चंद्रमा, moon. अब वे प्रसन्नता पूर्वक अपने घर में रहते हैं. So everyone are living happily.
निद्रा भी, सो निद्रा स्लीप्ல हमेशा अपनी सखी, அவங்க सखी सहेली और फ्रेंड्स हु आर गर्ल्स रात्रि के साथ रहती है. नाउ निद्रा स्लीप ऑल्सो ऑलवेज स्टेज टुगेदर विद हर फ्रेंड नाइट. कैसी लगी कहानी? सो आफ्टर टेलिंग दिस मौसी इज आस्किंग टू राहुल, எப்படி இருந்துச்சு कदर? मौसी ने राहुल से पूछा. सो मौसी आस्क राहुल, अरे राहुल तो नींद के साथ सपनों के संसार में उड़ रहा था. सो नाउ राहुल had slept and he is in the world of dreams. So hope you have understood the lesson. If you have any clarification, feedback, please put in the comment section and surely reply back. Thank you, students.